பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே தங்கமயில் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். சரவணனுக்கு இங்கே தங்கமயில் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயுமே நம்ம இப்படி இருந்தால் வேலைக்கே ஆகாது, எங்கள் ஃபேமிலியவே தூக்கிட்டு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வர வச்சுட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்கள மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் முன்னாடியே யாரோ ஒருத்தரை காதலிச்சுட்டு இருந்தார். அந்த பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறதுக்கு இன்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சக்திவேலும் முத்துவேலும் போலீஸ்கிட்டையுமே பேசி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, விசாரணையில் எங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் சார், நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே போலீஸுமே சொல்லிட்டுறாங்க. இது கேட்டு சக்திவேலும் முத்துவேலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பழனிவேலுமே வந்து அக்கா என்னக்கா இது மாதிரி இங்கே எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே பழனிவேலுமே வராரு. பழனிவேலை பார்த்ததும் இங்கே கோமதி அழுதுகிட்டே வந்து பழனி இது மாதிரி பண்ணி வச்சுட்டாங்களடா, என்னால் முடியலடா, எல்லாருமே அரசி ராஜ்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுங்க கூட பார்க்காம இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே கோமதியும். இதை பார்த்துட்டு பழனிவேலுக்கு அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே ஓரஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலை பார்த்துட்டு அங்கே பாண்டியனுமே நின்றுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா பழனிவேலை நம்ம அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு பாண்டியனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மச்சான் இன்னும் மச்சான் என்ன ஆச்சு, எதுக்காக உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன்கிட்டையுமே கேட்குறாங்க. உடனே இங்கே கதிரும் சரவணனும் வந்து மாமா அது வந்து இங்கே மயில் வீட்டிலிருந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எங்கள் மேலே வரதட்சணை கொடுமை கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் நாங்கள் அவங்க பொண்ணை கொடுமைப்படுத்தினேன், அடித்து கொடுமைப்படுத்தினேன் அப்படின்றதெல்லாம் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க, பொய் மேலே பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே இவங்களாம் இந்த ஃபேமிலி இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து பார்க்க மாமா, அதுவும் இல்லாமல் இங்கே ராஜ்ய அரசி இவங்க என்ன தப்பு பண்ணாங்க மாமா, இவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன தானே பிடிச்சிட்டு வரணும், இவங்களெல்லாம் எதுக்கு மாமா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மாமா, இவங்களெல்லாம் அமுச்சு விட்டுருங்க மாமா, நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுப்பிச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பழனிவேலும் இங்கே சரவணன்கிட்ட, சரவணா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதரா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைண்ணா, அது எனக்கு தெரியும், ஆனால் அதை நிரூபித்து உங்களை எல்லாருமே வெளியே கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மீனாக்குமே இந்த விஷயம் செந்தில் கால் பண்ணி சொல்லிட்டுறாரு. மீனாக்கு பயங்கர கோபமாகிடுது. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் இதுக்கு மேலே அவங்களெல்லாம் இது விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே மயிலவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கிளம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயில் அவங்க அம்மா மயில்கிட்ட இதுக்கு மேலே நீ அந்த வீட்டில் சேர்ந்து வாழணும், அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நீ அந்த வீட்டில் போக முடியும், இப்போ அவங்க மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கிறது உன்னை அந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கிறதுனால தான், இப்போ நம்ம கேஸ் கொடுத்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா இப்போ அவங்க உன்னை அவங்க வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஏன்னா நம்ம நிறைய பொய் சொல்லியிருக்கோம், ஆனால் தப்பு தான், ஆனால் அவங்க இதை பேசி தீர்த்துருந்துருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமுச்சு விடுற அளவுக்கு அவங்க நம்ம மேலே கோபமாக இருக்காங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போலீஸ்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொன்னா நீ இதுக்கு மேலே அங்கே வாழவே முடியாது, நீ இங்கேயே அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டுட்டு கொடுத்துட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலவங்க அம்மாவுமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மயிலுக்கு நம்ம அந்த வீட்டில் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே சம்மதிச்சிடுறாங்க. நீ போலீஸ்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா அங்கே அவங்கெல்லாம் வரதட்சணை கொடுமை பண்ணாங்க, நகை கேட்டாங்க, பணம் கேட்டாங்க, என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலைன்னா உன்னை அந்த வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலவங்க அம்மா சொல்லி வெளியிலையுமே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே மீனாவுமே போயிடுறாங்க. மீனா போனதும் இங்கே மயிலையும் அவங்க அம்மா மாணிக்கம் 3 பேரையும் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, நீங்கள் பண்ணி வச்சுருக்க வேலை அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனா கேட்குறாங்க. உடனே இங்கே மயிலுமே பார்த்துட்டு மீனா எனக்கு இந்த விஷயமே தெரியாது, எங்கள் அம்மா இப்போ தான் இந்த விஷயத்த சொன்னாங்க, அதுக்கு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்பல மீனா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்கள எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே எவ்வளவோ கேட்டேன், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா இந்த ஒரு காரணம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாக்கு பயங்கர கோபமாக தான் ஆகிடுது.
மயிலு, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இது மாதிரியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே கால் கூட எடுத்து வைக்க முடியாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட இருந்துருவாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு கழித்து அவங்க வெளியே கூட வந்துடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு நீ மறுபடியும் போகவே முடியாது. இதுக்கு மேலேயுமே நீ எல்லா உண்மையும் வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையாக சொல்லிட்டு தான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைனா அந்த நகை விஷயத்துலேருந்து எல்லாமே நான் அங்கே போலீஸ்கிட்ட நான் எல்லாமே காமிச்சிருவேன். அதே மாதிரி வீடியோ ஆதாரத்தோடு நான் காமிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மயிலவங்க அம்மாவுக்கும் மயிலுக்கு மாணிக்கம்க்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தாலுமே, மீனா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ யோசிக்க மாட்டியா? எங்கள் பொண்ணு இதை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கா தெரியுமா? அவள் அழுதுகிட்டே இருக்கா தினைக்கும். அங்கேருந்து வந்ததுலேருந்து அவள் சாப்பிடலை தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மயிலுமே அழுதுகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மீனாவுமே, நீங்கள் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்புங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மொத்த ஃபேமிலியவே தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. இதுக்கு இப்போ இது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அதுவும் இல்லாமல் அங்கே செந்தில் மீனா கதிர்னு சொல்லிட்டு செந்தில் மீனா பாண்டியன் கோமதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயிலும் அம்மாவும் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மயிலவங்க அம்மா, மீனா நீ எங்களால் தடுக்காத, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக தான் போகிறோம், வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் போகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் இது பொறுத்திருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க டைவர்ஸ் நோட்டீஸை வீட்டு வரையும் அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் காத்திருக்க முடியாது. எங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இதில் இது நிற்காத. ஏன்னா நான் உன் மேலே கூட பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் கொடுக்கல. அங்கே மிச்ச யார் இருக்காங்களோ அவங்க மேலே தான் கொடுத்துருக்கேன். நீ இப்போ தங்கமயில் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை ஆறுதலாக நீ சொல்லிட்டு போன, அதுக்கு கோசம் மாற்றியான நான் உன் மேலே கேஸ் கொடுக்காம இல்லை. நீ கொஞ்சம் நல்ல பொண்ணு, உனக்கு விவரம் தெரியும், அதனால தான் நான் உன்கிட்ட உன் மேலே எதுவுமே கேஸும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலவங்க அம்மா சொல்லிட்டுறாங்க. உடனே மீனாக்கு கோவமாக தான் இருக்குது. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் மறுபடியும் போயிட்டு அவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு கொடுக்க சொல்கிறீங்களா? இதுக்கு மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா? நீங்களும் போங்க, நானும் வரேன். நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அம்மா இந்த பிரச்சனை இதோட முடியட்டுமா? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. இது மாதிரி பொய் சொல்லி தான் இப்போ இந்த நிலைமைக்கு என்ன கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேம்மா. போலீஸ்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே, மயிலு நான் சொல்கிறத புரிஞ்சிக்க கொஞ்சமாண்ணா. ஏன்னா நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு தான் எனக்குமே ஆசை. நீ இந்த வீட்டில் ஒண்டி கட்டியாக எப்படி இருப்பேன் நான்? நீ அந்த வீட்டில் வாழணும் ஒன்று, அதுக்கு தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இது மாதிரி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் அங்கே மயிலுக்கு, அம்மா நீங்கள் சொல்கிறது நடக்குமாம்மா? நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தனா அது மாதிரி நடக்கவே நடக்காதும்மா. என் மேலே ஒன்றும் தான் உங்களுக்கு கோவம் அதிகமாகும். இந்த விஷயத்த மட்டும் விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் ஒரே முடிவாக இருக்கார். மயில் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, மயில் இல்லைனா நான் தனியாக வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரியுமே இருக்கார். ஏற்கனவே அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தார் அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே மயிலுமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஸ்கூலில் நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால, நம்மளை லவ் பண்ண ஒருத்தி இன்னமும் என்னை நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, நம்ம அவளை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே முடிவு எடுத்துடுறாரு. இந்த விஷயத்த எதுக்காக அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, மயில் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பிளானை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிளான் இல்லை, இந்த ஒரு வழியில் அவங்க வாயிலிருந்து இந்த உண்மையாக வர வைக்கணும் அப்படின்றதுனால இங்கே பழனிவேலை கூப்பிட்டு, மாமா நாங்கள் சொல்கிற இது விஷயத்த மட்டும் பண்ணுறீங்களா? நீங்கள் அந்த நம்ம மளிகை கடை இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும், அங்கே போயிட்டு நான் சொல்கிற ஒரு பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா? அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுக்கிட்ட சொல்லி பழனிவேலுமே அமுச்சு விடுறாங்க. பழனிவேலுமே கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்காங்க. சக்திவேலும் முத்துவேலும் மேல் இடத்துல கூட பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த கேஸை கொடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால அங்கே எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா எதனா ஒரு சாட்சி இருந்துச்சுன்னா இவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே மேலதிகாரியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு அங்கே முத்துவேலும் சக்திவேலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை எப்படி நான் வெளியில் கொண்டு வரணும், இவங்களை வெளியே கொண்டு வரணும், எதோ நான் தெரியாமல் அவங்கக்கிட்ட இது மாதிரி ஒரு வார்த்தையை போய் சொன்னேன், ஆனால் அவங்க குடும்பத்தவே தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலன்னா அவங்கள பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு, அவங்கள வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல்கிட்ட சக்திவேலுமே சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலும் சொன்னதை கேட்டதும் முத்துவேல் பயங்கர
வருத்தமாகவும், சக்தி நீ எதுக்குமே கவலைப்படாத, வெளியே எடுத்துடலாம். ஆனால் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்புனால இப்போ மொத்த ஃபேமிலியுமே இங்கே உள்ளே இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணாமல் இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எந்த தப்பும் பண்ணாமல் இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் அவங்க பரம்பரை எதிரியாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நம்ம அவசரப்பட்டுடுறோம். எந்த விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாது சக்தி. நம்ம இவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு என்ன வழியோ நம்ம அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிடுறாரு. இங்கே பழனிவேலும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லையுமே வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே அந்த பொண்ணுமே நின்றுக்கிட்டு இங்கே சரவணனை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தங்கமயிலும் அவங்க அம்மா மாணிக்கம் அப்போ உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரவணனும் அங்கே இருக்கிற ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து அங்கே மயில் முன்னாடியே அந்த பொண்ணு கழுத்தில் கட்டிடுறாங்க. இதை பார்த்தா மயிலுக்கு பயங்கர வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மாமா என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை தனியாக விடாதீங்க, என்னால் முடியாது, என்னால் தனியாக வாழ முடியாது, நான் அந்த வீட்டில் தான் வாழுவேன், எனக்கு துரோகம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க மயிலும். இதை பார்த்தமோ மயிலும் அவங்க அம்மாவுமே 2 பேரும் ரொம்பவே கோவமாகவும் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இன்ஸ்பெக்டரையுமே கூப்பிடுறாங்க. அங்கே மயிலும் அவங்க அம்மாவும் கதறி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு இருக்கான். மேடம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியாக நிற்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல மேடம், என்னால் முடியல மேடம், எங்கள் பொண்ணு உயிரோடையே இருக்க மாட்டா, இந்த விஷயத்த பார்த்துட்டு நாங்கள் யாருமே ஃபேமிலியோடு நாங்கள் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போய்ட்றோம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே சரவணன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மேடம் நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழலை, இந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து வாழுவேன், அதே மாதிரி அவங்க எங்கள் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன ஆக்ஷனோ அது என் மேலே எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னோடய ஃபேமிலியை இங்கேருந்து நீங்கள் வெளியே அனுப்பிச்சிடுங்க, அவங்க என்ன கேஸ் போடுறாங்களோ போட்டுக்கிட்டோம், நான் லைஃப் லாங் கூட ஜெயிலே கூட இருந்துக்கிறேன், நான் பண்ணாத தப்புக்கு நான் ஜெயிலில் இருந்தால் எந்த தப்பும் கிடையாது மேடம், நீங்கள் என் மேலே எந்த கேஸ்னாலும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்காரு சரவணனும். இதை பார்த்த கோமதி பாண்டியன் செந்தில் கதிர்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி முடிவு எடுத்த சரவணன் எப்படி எடுத்தான்னு தெரியல, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அவன் லைஃப் மேட்டரில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சரவணன் வாழ்க்கையில் நிறைய குழப்பம் நடந்துருச்சு. ஏன்னா அந்த குழப்பம் அங்கே சரவணன் மனசில் ரொம்பவே காயம் ஏற்படுத்திருச்சு. அந்த காயம் இந்த எல்லைக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி நினைக்கிற போது ரொம்பவே வருத்தமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுமே அங்கே சரவணனை நினச்சி இதுவரையுமே கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கு. அந்த பொண்ணும் இப்போ சரவணன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுனால அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அந்த பொண்ணையுமே அங்கே மயிலவங்க அம்மா ரொம்பவே போட்டு அடிச்சுட்டு இன்னும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இது நாசம் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கலாம்னு நினச்சிட்டியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நீ உனக்கு எதனா ஒன்று ஆயிடும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே ஏமா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாதா, அங்கே அவங்க இது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அது அவங்களோட விருப்பம், அதில் நீங்கள் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆனால் உங்கள் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அதெல்லாம் நாங்கள் கேஸ் எடுத்துப்போம், ஆனால் இந்த ஒரு கேஸு இங்கெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் மேடம், அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, ஏன்னா டிவோர்ஸ் நோட்டீஸுமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, அதுக்கு மேலே நீங்கள் சைன் போடலை, அதுக்கப்புறம் தான் அவங்க இது மாதிரி ஒரு டிசிஷனையுமே எடுத்திருக்காங்க, இப்போ நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல, ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்தா நல்ல ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது, ஆனால் நீங்கள் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயில் அவங்க அம்மாவும் ஆமாங்க மேடம், அவங்க மேலே நாங்கள் பொய் கேஸ் தான் கொடுத்தோம், எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல மேடம், எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை மேடம், நாங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யை சொல்லி நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சோம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்தது உண்மை, அவங்க மேலே வச்சுருந்த பாசம் உண்மை, அவங்க வீட்டில் மாடை உழைச்சது உண்மை, அதெல்லாம் உண்மை இருக்கும்போது இந்த ஒரு பொய் தெரிஞ்சதும் எங்கள் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஆயிட்டா, ஆனால் இத்தனை நாளாக எங்கள் பொண்ணு அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அவங்க அம்மாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸுமே ஏமா இப்போதாம்மா அவங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க, அந்த சாட்சியெல்லாம் காமிச்சிங்க, ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ராடு ஃபேமிலியாக இருந்துட்டு அவங்க மேலே நல்ல ஒரு ஃபேமிலி மேலே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க, இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம், இது தெரியுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மயில் அவங்க அம்மாவும்
மேடம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். நீங்கள் என்னடா அவங்க தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போடுவீங்கன்னு பார்த்தா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணுறதா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா மேடம்? நீங்களும் பொண்ணு தானே. ஒரு பொண்ணோட மனசை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? பாருங்கள் மேடம், எங்கள் பொண்ணு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவளோட வாழ்க்கை இப்போ நாசம் ஆயிடுச்சு மேடம். இதுக்கு மேலே அவளோட வாழ்க்கை எப்படி அவள் வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. உடனே எங்கள் போலீஸுமே, "மா, நீங்கள் பேசுறது கொஞ்சமாவது கரெக்டாக இருக்கா? நீங்கள் சொன்ன பொய் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியல. ஆனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் இத்தனை நாளாக அந்த ஃபேமிலி இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதும் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா? இப்போ ஒரு வார்த்தை உங்கள் முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷாக்குனா, நீங்கள் இத்தனை வருஷமாக உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த பொய்யை நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.